குவைத் பயங்கர தீ விபத்துக்கு யார் காரணம்? கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் ILO. திரைக்கடல் ஓடியும் திரவையும் தேடு என்பது ஔவையார் சொன்ன முதுமொழி. இதை பின்பற்றி தான் ஆங்கிலேயர்களுக்கு முன்பாகவே தமிழ் மன்னர்கள் கடல் கடந்த வாணிபத்தில் புகழ்பெற்று விளங்கினாங்க. அதனால தான் இன்னைக்கு உலகிலேயே தமிழன் இல்லாத நாடே இல்லை அப்படிங்கிற நிலைமை உருவாகியிருக்கு. தென்னாப்பிரிக்கா முதல் வியட்நாம், கம்போடியா வரை கடல் கடந்து கொடி நாட்டியவன் தமிழன். அன்றைய காலகட்டத்தில் அரபு நாடுகளும் வளைகுடா நாடுகளும் இந்தியாவிலிருந்து கப்பல் எப்போது வரும், அரிசி எப்போது கிடைக்கும் என்று ஏங்கி காத்திருந்த காலம் அது. அப்புறம் எண்ணெய் கிணறுகளுடைய கண்டுபிடிப்புகள் அந்த நாட்டு மக்களை பெரும் பணக்காரர்களாகவே மாற்றிவிட்டது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எண்ணெய் கிணறு முதலாளிகளாக மாறிவிட தொழிலாளர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டது. இதனால தொழிலாளர்களுக்கு பஞ்சம் ஏற்பட வளைகுடா நாடுகளுக்கு வேலையில்லா திண்டாட்டத்தால் பரிதவித்த இந்தியா போன்ற ஆசிய நாடுகளில் இருந்து மக்கள் அங்கே சென்று பணியாற்ற தொடங்கினாங்க. குறிப்பாக வளைகுடா நாடுகளின் வரிசையில் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் எண்ணெய் வளம் மிகுந்த நாடாக பார்க்கப்படுவது குவைத். பாரசீக வளைகுடாவின் வடமுனையில் அமைந்திருக்கக்கூடிய குவைத் நாட்டின் தெற்கே சவுதி அரேபியாவும் வடக்கு மற்றும் மேற்கே ஈராக்கும் எல்லைகளாக இருக்கு. 1899 முதல் 1961 சுதந்திரம் அடைந்த வரை குவைத்தை ஆளும் அல் சஃபா வம்சத்திற்காக வெளிநாட்டு உறவுகள் மற்றும் பாதுகாப்பு பணிகளை பிரிட்டன் மேற்கொண்டாங்க. 2 ஆகஸ்ட் 1990 அன்னைக்கு குவைத் ஈராக்கால் தாக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டது. பல வாரங்கள் நடந்த வான்வழி குண்டுவீச்சை தொடர்ந்து அமெரிக்கா தலைமையிலான ஐநா கூட்டணி 1991 ஆண்டு பிப்ரவரி 23 அன்று தரையில் தாக்குதலை தொடங்கியதால் 4 நாட்களில் குவைத் விடுவிக்கப்பட்டது. 1990 91 இந்த காலகட்டத்தில் சேதமடைந்த எண்ணெய் உள்கட்டமைப்புகளை சரி செய்ய குவைத் $5 பில்லியனுக்கு மேற்பட்ட டாலர்களை செலவு பண்ணாங்க. அல் சஃபா குடும்பம் 1991 ஆட்சிக்கு திரும்பிய பின்னர் மக்களாட்சி சட்டமன்றத்தை மீண்டும் நிறுவினாங்க. மன்னராட்சி நடைபெற்றாலும் இந்த சட்டமன்றம் அவருக்கு ஆலோசனை வழங்கும் மன்றமாக இருந்துச்சு. இதில் 4 பெண்களும் இடம்பெற்றிருந்தாங்க. இப்படி குவைத்தின் வரலாறு ஒருபுறம் இருக்க, குவைத் மக்கள் தொகையில் 3/2 பங்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாக இருக்காங்க. குறிப்பாக கட்டுமானம் மற்றும் உள்கட்டமைப்பு துறைகளில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் குவைத் சார்ந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 21% பேர், அதாவது 10 லட்சம் பேர் இந்தியர்கள். இதில் 9 லட்சம் பேர் தொழிலாளர்களாக பல்வேறு துறைகளில் பணியாற்றுறாங்க. இதில் பெரும்பாலானோர் கேரளாவை சேர்ந்தவங்க. தமிழர்களும் கணிசமாக இங்கு பணியாற்றி வராங்க. இவங்களில் பெரும்பாலானோர் அடுக்குமாடி வீடுகளையும் அங்கு ரயிலில் இருப்பதை போல அடுக்குமாடி படுக்கையிலையும் வசித்து வராங்க. இதனால் இந்தியர்கள் வாழக்கூடிய குடியிருப்புகளுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பது கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. இப்படி மங்காப் என்கிற பகுதியில் அமைந்த 6 மாடி பில்டிங்கில் தான் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. குவைத்தின் மங்காப் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 6 மாடி குடியிருப்பின் ஒரு சமையல் அறையில் இருந்து தீ பிடித்ததா அதிகாரிகள் சொல்கிறாங்க. அப்போது கட்டடத்தில் 160 தொழிலாளர்கள் இருந்திருக்காங்க. எல்லா தொழிலாளர்களும் ஒரே நிறுவனத்தில் தான் வேலை பார்க்குறாங்க. குவைத் உள்துறை அமைச்சர் ஃபஹத் யூசப் அல் சஃபா சம்பவ இடத்தை பார்வையிட்டார். அப்போது செய்தியாளர்கிட்ட பேசிய உள்துறை அமைச்சர் கட்டட உரிமையாளர்களுடைய பேராசையே இந்த சம்பவத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னார். குவைத் ஊடக அறிக்கையின்படி இந்த கட்டிடத்தில் அளவுக்கு அதிகமான மக்கள் கடும் நெருக்கடியில் வசித்து வந்திருக்காங்க. குடியிருப்பில் இருக்கக்கூடிய சட்ட மீறல்கள் குறித்து விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு உள்துறை அமைச்சர் தெரிவித்தார். நாம் எழுப்புகிற கேள்வி, கட்டிடம் மற்றும் நிறுவனத்தின் உரிமையாளர்களின் பேராசை தான் காரணம் என்றால் அந்த பேராசைக்கு குவைத் அரசு துணை போனது அப்படிங்கிற கேள்வி தான் முக்கிய கேள்வியாக இருக்குது. குவைத்தில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்தோருடைய வாழ்க்கை தரம் குறித்து மனித உரிமை அமைப்புகள் பலமுறை கேள்வி எழுப்பியிருக்கின்றன அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் குவைத் அரசு இதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இத்தகைய அவலம் ஏற்பட்டிருக்குமா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. குவைத்தில் வாழக்கூடிய புலம்பெயர்ந்தோரின் குடியிருப்பில் அவசரகால வெளியேற்ற வழி, தீயணைப்பு கருவிகள் உரிய முறையில் இருக்கிறதா, அளவுக்கு அதிகமானோர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னு கண்காணிக்க தவறிய குற்றத்தை குவைத் இழைத்திருப்பதால் தான் இந்த அவலம் நீடிக்கிறது.
வளைகுடா நாடுகளில் தொழிலாளர்களாகவும் வீட்டு வேலையாட்களாகவும் செல்கிற புலம்பெயர்ந்தோர் கொடுமைப்படுத்தப்படக்கூடிய அவலங்களும் அரங்கேறி வருது. அதனால் இரங்கல் தெரிவிப்பது, நிதி உதவி அளிப்பது போன்றவற்றோட நிறுத்தாமல் வளைகுடா நாடுகளில் வாழக்கூடிய இந்திய தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு மற்றும் நலன்கள் குறித்தும் மத்திய மாநில அரசுகள் அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டிய தருணம் இது. மேலும் ஐநா மனித உரிமை அமைப்புகளும் சர்வதேச தொழிலாளர் அமைப்புமான ILOவும் மேலை நாடுகளும் எண்ணெய் வளத்தை மட்டுமே பார்க்காம அதை உலகிற்கு உருப்படியாக வழங்க உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்திய தொழிலாளர்களுடைய நலன் குறித்து கண்காணித்து கவனம் செலுத்த வேண்டிய தருணம் வந்துவிட்டது அப்படிங்கிறதா குவைத்தின் பயங்கர தீ விபத்து சம்பவம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது.